வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சிவப்பு பொன்னாங்கண்ணி அறுவடை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இது வந்து நான் கீரை நல்லா ஆஞ்சிட்டு சின்ன சின்ன ஸ்டெம்மெல்லாம் நல்லா இந்த பாண்டு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பாண்டில் தான் நான் எல்லாத்தையும் சொருவி வச்சேன். எந்த அளவுக்கு நம்ம நல்லா துளுத்து எவ்வளோ தலை இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இது என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய ஒரு 3-4 தடவை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதில் உண்மையிலுமே செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த கீரை பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சி நம்ம சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு குளிர்ச்சி, கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்களாம் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த லேப்டாப்லேயே ஒர்க் பண்ணுறவங்க, மொபைல் அதிகம் பார்க்குறவங்களாம் இந்த கீரையை நிறைய எடுத்துக்கோங்க. வாங்க இன்றைக்கி அறுவடை செஞ்சிடலாம். இதை நம்ம இது மாதிரி உடச்சிட்டு நம்ம இந்த கீரையை ஆஞ்சிட்டு பாருங்க, இந்த கீரையை மட்டும் நம்ம ஆஞ்சி எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நம்ம ஒரு பாட்டில் இப்படி சொருவி வச்சோம்னா மறுபடியும் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா துளிர் வந்துடும். இதேமாரி பண்ணது தான் இந்த ஒரு பாட்டம். இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பெரிய பராமரிப்பு ஒன்றும் இல்லைங்க. நம்ம நட்டு வச்சாலே போதும். அப்பப்போ தண்ணி ஊற்றினா போதும். எல்லா செடிக்கும் கொடுக்குற ஓரத்தில் கொஞ்சம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இந்த மாட்டு தொழு உரம் தான் கொடுக்க போகிறோம். அரிசி கழுவின தண்ணி எல்லாத்துலேயும் ஊற்றும் போது இதுலேயும் கொஞ்சம் ஊற்றி விட்டோம்னாலே போதும். கொஞ்சம் காயாமல் பார்த்துக்கணும். அப்பப்போ ஈரப்பதம் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணால் போதும். அதை நல்லா தளர்த்து நல்லா வளர்ந்து வந்துடும். இது இந்த மாதிரி நீங்களும் கீரை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நட்டு விடுங்க. ஒரு மாதத்தில் நீங்கள் நல்லா நிறைய கீரை எடுக்கலாம். ஒரு மாதமே தேவையில்லை, 20 நாளுக்குள்ளவே நீங்கள் நிறைய கீரை எடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.